இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா, கறிக்கு தான் நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். என்ன பொருளுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கவிக்கு ஒரு சில விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது ஆசை. இது 2 பேருமே ஷேரிங் தான். ஸோ நான் தனியாக எடுத்திருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 2 பேரோட ஷேரிங் தான். இல்லை எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே செய்வாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறமே எனக்கு செய்கிற ஒரே ஆள்னா காயத்ரி தான். எனக்கு ஒரு வாட்டி நான் இந்த ரிங் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த வெள்ளி ரிங்கும் ஒரு செயினும் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் இது பண்ண விஷயமே வந்து என்னடா இது இவங்களுக்குன்னு வாங்கிக்கோமா நம்மளுக்குன்னு வாங்கி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா அது பேர் என்ன, இப்போ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒரு பிளான் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு கூட இன்னொரு அமௌண்ட் சேர்த்து இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சா இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு கடையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் முள்ள கடையிலே உட்காந்து அழுதுச்சு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்தது. இருந்தாலும் ஓகே, நான் எனக்குன்னு இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் கவியை சில பேர் கவியை முன்னாடி பார்த்ததுக்கும் கவியை இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியணும். நாங்கள் 2 பேரும் எவ்வளோ லவபிளாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகணும். அதே சமயம் சில பேருக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணுங்கிறத விட கவி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை. ஸோ அதுக்காக மட்டுமே தான் நிறைய விஷயம் கேதர் பண்ணி என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்க முடியுமோ அதுக்கான விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கவி நீங்கள் நல்லா பார்ப்பீங்க அப்படிங்கிறது என்னோட பெரிய கனவு. அதை கவி நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னும் எனக்கு தெரியும். இந்த சாமி ஆமாம் தானே? நீ வேற நானே என்ன சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சில பேர் வந்து ஏமாற்றி தான் இருக்காங்க. அப்போ எனக்கு தோணும், ஏன் இதுக்கு இவளுக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கடையிலே இந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது நம்மளுக்கு இது இவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கஷ்டம் எல்லாமே வந்து ரீசெண்ட் டைமில் நான் எடிட் பண்ணுறதும் கிடையாது. பிளாக் வரவே மாட்டேன், நான் சுத்தமாக வர மாட்டேன். ஷார்ட்ஸுக்கு ரீல்ஸுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்காது, அதை இவங்களுக்கு தெரியும். அதனாலே நான் அந்த விஷயத்தில் போஸ்ட் பண்ணுறதே இல்லை. சில விஷயம் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது ரொம்ப நம்மளுக்கு அத்தியாவசியம் தேவைன்னு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு வாட்டி கூட போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நான் சொல்கிறேன், இப்போ இவ கை தூக்கணுன்னே ஞாபகம் வச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்ச் வந்து ஓடவே ஓடாது. சீரியஸாகவே இந்த வாட்ச் ஓடவே ஓடாது. நான் வந்து நல்லா ஓடிட்டு இருந்த வாட்ச் தான். சடனாக அது அதோட பின்னு எல்லாமே எடுத்துகிட்டு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்களே, வாயை விட்டுமே கேட்டிருக்காங்க, வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வாட்ச் இது பண்ணவே இல்லை. அதை யோசிக்க மாட்டேன். எப்படி சொல்கிறதுனா, இவளே என்கிட்ட கேட்பா, உனக்கு வந்து யார் யாரும் ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் நீ எப்படியா இருந்திருக்க, என்கிட்ட கொஞ்சம் கூட பாசம் கூட உனக்கு கொடுக்க மாட்டேற, ஏன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கு. ஆனால் எனக்கு அதுக்கிட்ட வராது. எனக்கு ஏன்னே தெரில. நான் இப்போ தான் என் உண்மையான வாழ்க்கையை வாழ்றணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நானாக இருந்த ஒரு லைஃப் வந்து எனக்கானவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. அதை நான் இவட்ட சொன்னதில்லை இது வரைக்கும். இல்லை காயோ, நான் நானாக தான் இருக்கேன், இதுதான் நான் காயோ, இதான் நானாக இருக்கேன் உங்ககிட்டப்பா. காயுமே நான் எப்படி இருக்கணும் காயோ, நான் எதனா ரொம்ப கோவப்படுறேன், ரொம்ப நான் அதான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி கூட அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சொல்லியிருப்பேன். அப்போலேருந்து எனக்கு தோணும் ஒரே விஷயம் என்னென்னா, ஏன் மற்றவங்க அடிக்கணும்? அடிக்கிறதுன்னு தாண்டி அவளும் என்னை கோவப்படுத்துவான், அவளுமே என்னை அடிப்பான், நானும் திருப்பி அடிப்பேன். அப்படி அடிக்கக்கூட கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் எனக்கு ஒரு வாட்டியோ என்னமோ தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து காயு கஷ்டப்படும்லப்பா, நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்களே சொன்னாங்க. எனக்குமே சில விஷயம் வந்து என்னால் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் மீடியாவில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி ஒருத்தவங்க கூட சேர்ந்து தேவையில்லாத வேலை பார்த்தது, இன்டர்வியூ போனது, தேவையில்லாமல் போய் பேசினது மற்றவங்க பற்றி, நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப இன்வால்வ்ட் ஆகி செஞ்சுட்டேன். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்றது
இப்போ ரீசெண்ட் டைமில் தான் புரியுது. நம்மளோட கம்யூனிட்டி எனக்கு நான் ஒரு லெஸ்பியன், இப்படி தான் நான் எனக்கு இருக்க பிடிக்குது அப்படின்றத நம்ம எந்த வழியில் சொல்லணும் அப்படின்றதே நான் இப்போ தான் இது பண்ணுவேன். நான் எதனா கமெண்ட் வந்தாலே போதும், கமெண்ட் வந்தாலே நான் எதனா திட்ட ஆரம்பிச்சேன்னா இவ சொல்கிற ஒரே வார்த்தை என்ன சொல்லுவோம்னா, அசிங்கமாக பேசாதீங்க, அவங்க நீங்கள் தான்ன்றது புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, அசிங்கமாக பேசாதீங்க என்னைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து நான் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் எனக்கு நிறைய லைஃப் நல்லாவே கிடச்சிருக்கு. ஆனால் இவளுக்கு இது வரைக்கும் லைஃப்பில் எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரி. ஆனால் நான் இவளுக்கு தான் செய்யணும்னு நினச்சேன். அவள் என்கிட்ட எனக்கு செய்கிறா, அதை ஃபோர்ஸ் பண்ணி கூட அவள் பக்கம் என்னால் திருப்ப முடியல. ஏன்னா நான் எந்த இடத்துலையும் நான் பொய்யா இருந்திருக்கேன் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட இவகிட்ட இருக்கிற கொஞ்ச நாளாவது நான் சந்தோஷமாக இருந்துட்டு நான் எல்லாருக்கும் சொல்வேன், யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு லைஃப்பில் நம்ம 100% உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு வைக்கிறதுமே அது வந்து எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வச்சா தகுதி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை வைக்கணும். அது அது ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம போயிட்டு அதை திணிச்சிட்டு இருக்க முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப முட்டாள்தனமாக தெரிஞ்சிட்டு இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நானாக இருக்கணும் இந்த லைஃப்பில் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அதில் இவ ஹர்ட் ஆகுறா, அது எனக்கு நல்லாவே தெரியுது. இவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா என்கிட்ட கொஞ்சம் மாசமாக இருங்க, அதுதான் எதிர்பார்ப்பா. இன்றைக்கெலாம் நான் இவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஃபுல்லாக நான் சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி நான் வீட்டிலே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எங்களை காலையிலே ஈவினிங் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவ தான் எழுந்து அந்த கடலைலாம் ஊற வச்சாங்க. ஒரு வேண்டுதல், இந்த மாதிரி கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த விஷயம் கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நாங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடு ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன், இவட்ட ரெகுலராகவே பெருகிடுமா, டெய்லியும் பெருகிட்ட குப்பை வராது அப்படின்னு. நான் எதனா ஒரு வேலையாக போயிடுவேன், இல்லை இவளையும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவேன். அதனாலே இவ வேலையை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இன்றைக்குமே நீ காலையிலே கிளம்பு அப்படின்னு. அப்புறம் சொன்னால் இல்லை நான் வெளில வந்து டயர்டாகிடுறேன், சுத்தமாக இருந்தாலும் செய்ய முடியலன்னே சில திங்ஸ் மட்டும் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவள் கரெக்டாக யூஸ் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சு சாமிலாம் கழுவி ரெடி பண்ணி, இப்போது வேறு ஒரு இடத்துல இருக்குன்னா வச்சுக்க, நீ இந்த வேலை செய், நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கெலாம் நான் சண்டை வந்து அழுது நல்லா இருக்குது. யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. வேலை செய்யறதுக்கெலாம் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லிலாம் அழுகலாம் வந்துருக்கு. எனக்கு வந்து இந்த லைஃப்பில் எனக்கு அதான் சொல்கிறேன்ல, சில விஷயம் கடவுள் என்ன தெரியுமா பண்ணுவார், நம்மளோட எண்ட் ஆஃப் த டே வரப்போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு இல்லை இதுதான் உண்மை, நீ ஃபஸ்ட்டு நான் பேசினா அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லி பழகு. சில பேருக்கு வந்து வாழணும்னு நினைக்கும் போது தான் அந்த வாழ்க்கையை முடிச்சிருவார் கடவுள். அந்த மாதிரி நானெல்லாம் வாழணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்கும். எல்லாருமே வந்து இந்த காலத்துலலாம் வந்து 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க, குழந்தையிலே இறந்துறவங்களாம் இருக்காங்க, டீனேஜாக இருக்கிறவங்க இறந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஒரு ஆவரேஜாக எப்படி சொல்கிறது, ஒரு பாதி ஒரு 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 இதுவும் தாண்டிட்டேன் நான். ஸோ அதனால் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரில, இவள் என்ன பண்ணுவான்னு தெரில. நான் இல்லைனா நிறைய விஷயம் நான் வந்து மாற்றணும், நிறைய விஷயம் சாதிக்கணும். என் லைஃப்பில் 30 வருஷமாக நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் சரி பண்ணணும். எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, காலத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க, ஆனால் தப்பான முடிவு எடுக்காதீங்க. நம்ம எங்கே வைக்கிறோம், எதை வைக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு வைங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பாசத்தை வச்சா நம்மக்கிட்ட திருப்பி கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வைங்க. ஏன்னா நான் மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்கிட்ட ஒரு பொருள் கூட இப்போ இல்லையா, அதெல்லாம் நினச்சி நம்ம கஷ்டப்பட்ட பொருள் ஒன்று ஆசைப்பட்ட பொருள்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, திருட்டு போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன். வீட்டில் அந்த திங்ஸ் இல்லையே, இந்த திங்ஸ் இல்லையே, இப்படி இருந்தோமே, நம்ம அப்படி இருந்தோமே அப்படின்னு. அதோடு நான் நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு கடவுள் வச்சுருக்காரோ இல்லையோ, எல்லாருமே சொல்லுவாங்க நம்மளோட கஷ்ட காலத்துக்கு கடவுள் வந்து யாருன்னா ஒரு தூதுவர் தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் நான் இதை நினச்சிக்கிறேன். நான் கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சேர்த்து வச்ச பலன் அப்படி. ஆனால் இவ்வளவுமே இப்போலாம் சில டைம் ஒரு மாதிரி பண்ணிடுறேன். எனக்கு அது புரிஞ்சுக்க மாட்டாலாம் என்ன, இல்லை என்கிட்ட எனக்கு பாசம் அவ்வளோ அப்படி பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அது சொல்ல வரும்போது புரிஞ்சுக்கிறான். நான் இவளுக்காக தான் பண்ணுறேன், இவளுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ரொம்ப ஹாப்பி. நான் எது பண்ணாலும் இவகிட்ட சின்ன விஷயம் கூட நான் மறைக்கிறதே இல்லை.
மறைக்கவும் முடியல என்னால். சரி மறைச்சி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மறைக்க முடியல. நானே கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஏன்னா என்னால் அந்த ஒரு மாதிரி அதை வச்சுக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. அது சந்தோஷமான விஷயமா இருந்தால் ஃபஸ்ட்டு இவகிட்ட தான் சொல்லணும்னு தோணும். அதனால் எனக்கு அது தோணுனதே இல்லை இத்தனை நாள். எனக்கு அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவங்க வந்து சில விஷயம் மறைச்சி வச்சுப்பாங்க, மனசில் வச்சுப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இருக்கவே மாட்டேன். நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க பற்றி என்கிட்ட ஏதாவது போய் சொன்னாச்சுங்க, நான் போய் நேராக சொல்லிடுவேன். அதனாலே என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கே. கவி நகை வாங்குற இடத்துல ஃபஸ்ட்டு கவி சொன்ன ஒரே வார்த்தை, நீ வாங்கிக்க, நீ வாங்கி போட்டுக்கோ, நான் உனக்கு கம்மல் எடுத்துறேன், இல்லை வேறு சில திங்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நான் அது உனக்கு எடுத்துறேன், நீ அதை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் கவி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன், எனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் போடுங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு. அப்போவே கவி ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தாங்க. வேணாம் 100% கவி நின்னாலும் அதை தாண்டி 1000% எனக்கு வேணாம், உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களால் எப்போ முடியுமோ, நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கவிக்கு ஒரு சில விஷயம் நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய விஷயம். அது அதுலேருந்து எனக்கு ஒரு துளி கிடைக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல, ஆனால் அதை நான் கவிக்கு செஞ்சிடணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கவி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத கவியோட ஊருக்கு போய் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இருக்கிற கவிக்கும், நான் இதுக்கு முன்னாடி பார்த்த கவிக்கும் இப்போ பார்க்குற கவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கவியை நான் பழைய பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியணும். கவி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கவி இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்க வரணும். ஏன்னா அவங்களுக்கே ஒரு சில விஷயம் அவங்களுக்கே புரியணும் அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் நான் கவிக்கு எல்லாம் பண்ணுறேன். கவி நல்லா இருந்தாங்கன்னா சீரியஸாக நான் நல்லா இருப்பேன். இந்த லைஃப்பில் நான் உண்மையாகவே நல்லா தான் இருக்கேன். அவங்க ஒன்றா சொன்னது எல்லாமே அவங்க மனசுலேருந்து சொன்னது. நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நானுமே அதே கஷ்டப்பட்டுருந்தேன். ஸோ எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரே கிஃப்ட் அப்படின்னா அது எனக்கு கவி மட்டும்தான். ஆக்சுவலாக சில பேருக்கு தேங்க்ஸுமே சொல்லணும். ஏன் அப்படின்னா, லைவ்லலாம் கூட ஒருத்தவங்க சொல்லி நான் திட்டியிருப்பேன். அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கல்ல. இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணது கூட ஒரு விதத்தில் அது எனக்கு நல்லதோ அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என் லைஃப்பில் எல்லாமே சீக்கிரம் மாறும். இன்னும் நிறைய விஷயத்தெல்லாம் நாங்களுமே பண்ணுவோம், எங்களாலேயும் முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நாங்கள் நல்லாயிருப்போம். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக நான் ஆகவே மாட்டேங்க. எனக்கு அந்த விஷயமே பிடிக்காது. இந்த எமோஷ்னல் ஆகிறது, அழுகுறது, இதெல்லாம் எனக்கு வெளிக்காட்டவும் தெரியாது. நான் இப்போ அதை தான் சொல்கிறேன். நான் இப்போ நானாக இருக்கணும்னு எனக்கே ஃபீல் ஆகுது. இப்போ தான் நான் நானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு இப்போலாம் ஒருத்தவங்க எனக்காக பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்காக பண்ணுவோம். எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க எங்கள் அம்மாவெல்லாம் ஒரு தோடு கூட வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இன்னுமே ஒரு கோல்டுலாம் தோடு இருக்குது. ஆனால் நான் 3 தோடு 4 தோடு வச்சுருப்பேன். ரொம்ப குவாலிட்டியாக ஜிஆர்டியில் தான் அப்போவே வாங்குவேன், ஒரு 8 இயர்ஸ் மாதிரி. அப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஜுவல்ஸ் வச்சுருந்தேன். ஒரு 10 பவுன் மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஜுவல்ஸ் வச்சுருந்தேன். அவ்வளோ ரிங்ஸ்லாம் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா கொடுத்தா கூடயும் போட்டுக்க மாட்டாங்க. நீ வச்சுக்கமா, ஒரு கம்பல் வச்சுக்க, போட்டுக்க அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு எடுத்து வச்சுருவாங்க. அது ஏன்னு தெரியல. எனக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ எனக்காக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ கூட அந்த மூக்குத்தி தாண்டி எதுவுமே வச்சில்ல. அவங்க அம்மா வீட்லேயும் போட்டாலுமே சரி, அவங்க தம்பிலாம் எதனா கொடுத்தாலுமே சரி, டக்குன்னு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கள் அம்மா அதை விற்றுருவாங்க, இல்லைனா வச்சுருவாங்க. எனக்கு இல்லைனா என் அண்ணாக்கு, என் பிரதருக்கு, சின்ன தம்பிக்கு, அந்த மாதிரி எதனா வச்சுருவாங்க. எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் தான் அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் இதுவே வருது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு அம்மா பாண்டிங்கே இருக்காது. எங்கன்னா இருப்பேன் நான், அவங்க கூடவே இருக்க மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, உங்க கூட ஒரு நாளாச்சும் தூங்கணும்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் எங்கள் அம்மா கூட இருந்ததே இல்லை. இப்போ கூட ரொம்ப உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க, இங்கே நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும், அது கிராமம், அவங்க எதுவுமே இருக்காது, ஸ்கேன்லாம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். பட் அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. வேலை இருக்குப்பா, இன்னைக்கு இந்த மாதம் சீட்டு கட்டணும், சீட்டு கட்டுறதுக்கு காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்படியே சொல்கிறாங்க. சரி நான் எதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் திருப்பி போட்டு விட்டுறாங்க. அவங்களே தான் எங்களுக்கும் போட்டு விட்டுருக்காங்க. இல்லைங்கையும் நீங்கள் போன விளாக்ல என்னமோ சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மார்ச் மாதம்
ஓகே விடுங்க, எல்லாமே எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ போய் பொருள் வாங்கின இடத்துல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். 1 கிராம் வந்து 10,000 ரூபாய், அதாவது 9,000 சில்லற. 10,000 ரூபாய்க்கு 300 ரூபா கம்மி. இது கூட எக்ஸ்போர்ட் பண்ணல. 10,000 ரூபாய்க்கு 300 ரூபா கம்மி ஒரு கிராமு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த 300 ரூபா கூட ஏன் கம்மி, அதுவுமே ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு அதுவுமே ரவுண்டாக ஆக்கிடுவாங்க. 1 கிராம் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதுதான் 10,000 ரூபாய் தான். 1 கிராம் 10,000 ரூபாய் இருக்குது. அப்போது கவி எத்தனை சவரம் வச்சுருந்தாங்கிறத இப்போ தான் சொன்னாங்க. அது அவங்க இப்போ அவ்வளோ கம்மியாக இருக்கும்போது அந்த பீரியடில் அவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ கவிக்கிட்ட எந்த நகையுமே கிடையாது, ஒரு பொட்டு நகை கூட இப்போ கவிக்கிட்ட கிடையாது. அப்போ அது இப்போ போய் ஒரு பொருள் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு கவி ரொம்ப எமோஷ்னலாக அழுதுக்கு காரணம் தான். 10 சவரம் 15 சவரம் வச்சுருந்த நம்மக்கிட்ட இப்போ ஒரு கிராம் கூட நம்மகிட்ட இல்லையே. இப்போ போய் ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்கும் போது 1 கிராமே 10,000. ஸோ எப்படி அத்தனை சவரம் வாங்க முடியும் அப்படிங்கிறது. பர்சனலாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னா, யார் வீட்லையாவது நகைலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ்ஃபுல்லாக செலவு செய்யுங்க. கொண்டு போய் அடகு வச்சுருதோ அதை வித்துடுறதோ அந்த மாதிரி வேலை எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இல்லாதவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். ஸோ ஒவ்வொரு பொருளும் நாங்கள் இந்தந்த இதில் வாங்குறதே அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்க வேண்டியது இருக்குது. நான் வந்து என்ன நினச்சேன், காய்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், காயும் எனக்கு தெரிஞ்சு 2 கிராம் வாங்குறோம், ஒரு 14K 13K அவ்வளோதான் வரும் காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே போய் உட்காரோம், அது சொன்ன ரேட்டே வேற லெவல். நான் நினைச்சதை தாண்டி 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 போயிடுச்சு. 2 கிராம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது நான் அப்போவே முடிவு பண்ணேன், எனக்கு இது வேணாம், எதுவுமே வேணாம், நீ வேணா இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். கவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க கம்மல் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி எனக்கு இப்போதைக்கு வேணாம், நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ கவிக்கு ஒரு சில விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கவிக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற காசை கவி எனக்கு தான் செய்ய போகிறாங்க. அதனால எனக்கு இப்போது பண்ணுறதுல எனக்கு அது ஒரு விஷயமாகவும் தெரியவும் இல்லை. என்னம்மா இதுதானா வாங்கினீங்க, இதுக்கே இவ்வளோ பெருசாக இப்படி சீன் கிரியேட் பண்ணியா பேசுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிடலாம். ஆனால் அந்த ஒரு சின்ன பொருளாகவே இருந்தாலும் அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், இந்த சுச்சுவேஷனில் போய் அதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எல்லாமே சீக்கிரம் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நல்லா போகும். இது வந்து என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் நல்லபடியாக. இல்லை, நான் இருக்கும்போது யாருக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு காதில் போட்டிருக்குறது, கையில் வச்சுருக்கிறது செயின், இப்போ ஒரு 8-9 மந்த் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இதெல்லாம் நான் எடுத்து போய் விற்றுட்டு அவங்களுக்காக நான் போகிறேன். அவங்களாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெட்டு வாங்கி கொடுக்கணும்னு கூட நினச்சதில்லை. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோக்கா கூட தெரியாது. இப்போ தான் நாங்கள் ஒரு 4 மந்தாக தான் ஒன்றோட ஒன்றா இருக்கோம். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தோணி இருக்குல்ல, அந்த மனசுக்கே ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் என் லைஃப்பில். என்ன நான் நினச்சோம், நான் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். A to Z கவியை பற்றி எல்லாமே தெரியும், கவி லைஃப்பை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு. அதே மாதிரி தான் என்னை பற்றியுமே கவிக்கு எல்லாமே தெரியும். ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது. எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி அடுத்த நிமிஷமே நாங்கள் சேர்ந்துப்போம். ஒரு நாள் கூட தனியாக இது வரைக்கும் நாங்கள் படுத்துக்கிட்டதே கிடையாது. நான் போய் ஒருத்தவங்க வீட்டில் போய் அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தப்போ கூட நைட்டு மிட் 1 மணிக்கெலாம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அதனால் நானுமே சரி உங்களுமே சரி அதனால பிரிஞ்சிருந்தது கிடையாது. இதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சிருக்க வாய்ப்பும் வராது. நான் சொல்கிறேன், காய்கறி ஒரு 2 days எங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு என்ன போயிட்டு வரேன்ப்பா அப்படின்லாம் சொன்னால் இவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை, நான் இருக்க மாட்டேன்ப்பா, எப்போ தூக்கத்தில் கேட்டால் கூட நான் இருக்க முடியாதுப்பா, கொஞ்சம் இங்கே இருப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போகும்போது அந்த செகண்ட் கூடயும் ஃபோன்லேயே இருப்பாங்க. அட்லீஸ்ட் எதுனா கேட்டுட்ருக்கணும், தனியாகவே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் காலையில் கொஞ்சம் ஒரு 9 மணிக்காமே வேலைக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோ ஒரு இதுவாயிட்டாங்க, எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் லஞ்சுக்கு வந்துட்டு போகிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் 5 minutes தான் லஞ்ச். அந்த இவங்க சாப்பிட்றத என்னால் விளாக் கூட எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்தாங்க டக்கு டக்குன்னு. ஏன்னா அப்போ வந்து வீட்டில் நான் சொன்னேன்ல குழம்பும் எதுவும் செய்யலை, சாப்பாடு மட்டும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ வந்தாங்க, தயிர் ஊற்றி சாப்பிட்டாங்க, உடனே கிளம்பியாச்சு. என்னால் எதுவும் பேச கூட டைம் இல்லை எனக்கு. சரி ஓகே, என் கூட தானே இருக்க போகிறாங்க இன்னைக்கு, இல்லைனா நாளைக்கு அப்படி பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வரலான்ட்டு காலையிலேருந்தே சாப்பிட்றது. எனக்கு இவகிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றதே இல்லை.
எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம சாப்பாடை எதுக்கு சாப்பிட்றோன்றது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீ. நீ நானே சரி ஏதோ தெரியாது தான் செய்கிறேன். நீ செஞ்சு நீ உங்களுக்கு எதுவுமே ஒரு டேஸ்ட் இல்லை, உப்பு இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சாலும் நான் என்னைக்குன்னா சாப்பாடு அப்படியே வச்சு தள்ளி பார்த்துருக்கியா? நான் ஒரு நாள் அப்படி செய்யிட்டு அதை எவ்வளோ ஹர்ட் ஆகும் பார்க்குறியா? சீரியஸாக கேட்குறீங்க. ஐயோ, நான் காலையில உப்புமா பிடிக்கலன்னு சொல்லி நான் சாப்பிடலப்பா. நீங்க என்ன இரிட்டேட் பண்ணிட்டீங்க. காலைல ஒரு சில விஷயம் டக்குன்னு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டீங்க. எனக்கு அது சாப்பிடவே வயிற்றுக்கு சாப்பிட்ருக்க. சாப்பிடும் போது அந்த மாதிரி பண்ணா அது எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால கொண்டு போய் வச்சேன். சரி, டக்குன்னு அந்த பாப்பா வரவும் நான் எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். புரியுதா? அது இப்போ யாருமே சாப்பிடல, தெருவில் தான் போடணும். இல்ல, அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சு, சாப்பிட்டு தான் மிச்சம் எடுத்து வந்து. அதை தான் சொல்கிறேன் பாப்பா, நீ சாப்பிட்ருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பல. நான் ஒரு நாள் நீ எதனா சமைக்கும் போது நான் என்னைக்குன்னா நீ எப்படி பண்ணாலும் நான் எப்படி சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு உண்மையாலுமே சாப்பாடு பிடிக்கும். நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், சின்ன வயசில் ரேஷன் அரிசி கூட கிடைக்காதுங்க எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, அது எங்களுக்கு தான் இருக்குதுன்றதே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் அந்த அளவுக்கு தெரியாது. எதுவுமே வெகுலி ரொம்ப பாட்டியுமே ஆல்மோஸ்ட். எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க பெரிய ஆம்பளைங்க இல்லாதனால நல்லா ஏமாற்றுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே எங்கள் அம்மா வேற லவ் மேரேஜாக ஓடி வந்து கல்யாணம் பண்ணாங்களா, அவங்கெல்லாம் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? நான் ஒரு என்ன மாதிரி யாருமே லூஸ் தரமாக இருக்காதீங்க அப்படிதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அன்பு வைங்க, எந்த இடத்துல வைக்கிறோமோ அங்கே வைங்க. இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா அது வேல்யூவே யாருக்குமே தெரியாது. அது எப்படி சொல்றதுனே தெரில. அது நம்ம தான் தப்பு பண்ணிக்கிறோம், நம்மளை தான் செருப்பாக அடிச்சுக்கணுன்ற மாதிரி ஆகிடும் லாஸ்ட்டில். அந்த நாட்கள்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னா திருப்பியுமே கிடைக்காது. இப்போ நான்லாம் இவகிட்டே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ ஏன் காயத்ரி எனக்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட்டே கிடைக்கல, அப்படி கிடச்சிருந்துன்னா ஏதோ ஒரு வகையில் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படி தான் சொல்லி இது பண்ணுவேன். ரொம்பயுமே நான் கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்படின்னா அந்த ஒரு சின்ன ஏஜ்லேயே டைலரிங் கிளாஸ் போகும்போது லவ் பண்ணி வந்துட்டாங்க எங்கள் அப்பாவை நம்பி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஃபாரின் போயிட்டு வரேன்னா எங்கள் அண்ணா பிறந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு லீவுக்கு வந்தாரு, நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் பிறந்தேன்னு என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க, என் தம்பி வயிறுட்டாங்க. அவ்வளோதான். நான் பிறந்து ஒரு வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் அப்பா ஃபாரின் போனார், அவ்வளோதான். என் தம்பி கன்சீவாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கும் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. தேர்ட் கன்சீவாக இருக்குமான்னு இல்லையான்னு கூட தெரியாது. அவ்வளோதான் எங்கள் அப்பா போனார். எனக்கு 1.5 வயசு இருக்கும், அவ்வளோதான். அதுலேருந்து எங்கள் அம்மா லவ் பண்ணி கூட பிறந்தவங்கலாம் விட்டுட்டு, அவங்க நல்லா ரிச் ஃபேமிலி எங்கள் அம்மா, அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அம்மா வந்து அப்பா அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டும் அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எடுத்து பாட்டியும் திட்டு வாங்கிக்குவாங்க. அம்மாவும் அப்படியே போனாலே பேசவே மாட்டாங்க, கூட பிறந்தவங்களே பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு 10 பேர் அப்போ வந்து எங்கள் அப்பா போனவர் அதோட வரவே இல்லை. எனக்கு எப்படி 1.5 இயர், எனக்கு ஆல்ரெடி 31 வருஷம். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ எனக்கு ஒரு லெவல் வரைக்கும் அவங்களோட இதுலாம் எனக்கு தெரியாது, ஃபீலிங்ஸ்லாம் தெரியாது. ஊர்ல வந்து எப்படின்னா, ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் தப்பான இன்டென்ஷன்ல கூட பேசணும்னு கூட எங்க அம்மாட்ட வந்தது இல்லை, வரவும் மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்குமே எங்க அம்மா கிட்ட எங்க அம்மாவும் எந்த ஜென்ஸ்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நான்லாம் வளர்ந்த பிறகு இவ்வளோ நாள் கழிச்சு இப்ப எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு லவ்வுன்னு வந்து அது போகும்போதுலாம் நான் அழுவும் போதுலாம் எங்க அம்மா சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நான் எங்க அம்மா என்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நீ யோசிச்சு பாருப்பா, உன்னோட யாரு இந்த உலகத்துல நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட யார் இந்த உலகத்துல நல்லவங்கன்னு நினைச்சு நம்மளே செல்ஃப் லவ் பண்ணிக்கணும் அப்படின்றதே எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல. அப்புறமேட்டுக்கா பாத்தீங்கன்னா, நான் கேட்பேன் எங்க அம்மாட்ட, அம்மா நீ எப்படிமா, நான் ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் போனப்ப எதுவும் பண்ணல, ஒரு 3 வாட்டி போயிட்டாங்க, 4வது வாட்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் எனக்கு சில விஷயம் ரியலைஸ் பண்ண போய் நான் கேட்கிறேன் எங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நீ எப்படிமா உங்க வீட்டுக்காரர் போயிட்டு பிறகு அந்த ஆளுமா சொல்றேன், எப்படிமா அந்த ஆள் போயிட்டு பிறகு நீ எப்படிமா இருந்த அப்பா போன பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, பேசவே இல்லை எங்க அம்மா. இல்ல எனக்கே இப்படி ஃபீலா இருக்கு. எங்க அம்மா இவங்கள நம்பி லவ் பண்ணி அப்பெல்லாம் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா பெரிய தீட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெயினா போயிட்டு இருக்கும் ஒரு சைடு, அந்த மாதிரி போவோம். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு வந்து எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு, அப்ப எங்க அம்மா இந்த சமுதாயத்தை எப்படி இது பண்ணிருப்பாங்க, எங்க 3 பேர் எப்படி வளர்த்துருப்பாங்க. எங்க அம்மா வந்து அப்ப இந்த களை வெட்ட, அறுப்பு வேலை அதுக்கெல்லாம் போனாங்கன்னா 12 ரூபா தான் சம்பளம், வெறும் 12 ரூபா தான் சம்பளம். எனக்கு தெரிஞ்சு 9 ரூபால இருந்து அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 9 ரூபா காயத்ரி, வெறும் 9 ரூபா.
அப்போ 60 ரூபா தான் சேர். எங்க அம்மா கஷ்டப்பட்டு அந்த சேர் இப்பயும் என் வீட்டுல இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குனாங்க அந்த சேரு. இப்போ உடஞ்சிருச்சா என்னன்னு உடஞ்சு லைட்டா உடையுது ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஒரு குட்டி ரேடியோ தான் இருக்கும். அது என்னன்னா அந்த ஆல் இண்டியா ரேடியோ அந்த மாதிரிலாம் போகும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதெல்லாம் எங்க அம்மா அந்த கதைலாம் எங்களுக்கு வச்சு குடுப்பாங்க. நாங்க கேட்போம். அப்ப பொதிகை சேனல்ல ஒளியும் ஒலியும் சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்கு. ஃப்ரைடே ஆனா சாங்ஸ் வரும். அந்த சாங்ஸ் பார்க்கறதுக்கு ஊர்ல யாராச்சும் அந்த டிவி வச்சிருக்கவங்க ரேரா தான் இருப்பாங்க. அவங்க வீட்டாண்ட போய் உட்காந்துப்போம். இப்ப தெருவுக்கே 2 பேர் தான் டிவி வச்சிருப்பாங்க. ஒண்ணு இந்த வீட்ல உட்காருவோம். கதவு எதுவும் சாத்திட்டாங்கன்னா, இன்னொன்னு அந்த வீட்டுக்கு போயிடுவோம். இப்படிலாம் பார்த்துருக்கோம். அம் ரொம்ப கஷ்டப்பட்டது. நான் இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பேன். ஒரு பார்லேஜ் பிஸ்கட் வாங்குனா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மாரிலாம் தான் எங்க அம்மா எங்கள கஷ்டப்படுத்தி வளர்த்துச்சு. ஆனா, எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் புரியுது. இப்போ உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போதும் எங்க அம்மாக்கு சில நடந்துச்சுல, அந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் தோணுது. ஆமா. ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன விஷயம். ஆனா வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதே அவங்களோட பிரதர்ஸ்ல ஒருத்தர் இப்ப ரொம்ப சப்போர்ட்டாவே இருப்பாரு. எப்பவுமே. அது மறைமுகமாவும் சரி, நேர்முகமாவும் சரி ரொம்ப சப்போர்ட் அவரு. பட் ஆனா எப்பவுமே அதான் ஒ இப்போ நம்மளுக்குன்னு ஒரு சித்தப்பா இருக்கிறாருன்னா, சித்தி என்ன பண்ணுவாங்க? சித்தப்பா நம்மளுக்கு ஒரு இவ்ளோ செய்றாருன்னா, சித்தி வந்து நம்மள ஒரு மாரி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாரி வந்து நான் அப்ப சின்ன வயசு. எனக்கு எனக்கு எதுவுமே கிடைக்காது. புரியுதா? எனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்பலாம் அந்த குஷி பின்னுன்றது அப்பதான் அந்த அந்த பின்னுலாம் வந்து அப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாரி மாடல் பின்னுலாம் வந்து. அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரப்போ திருவிழால வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. பையன் இப்பதான் இருக்காங்க. பட் ஆனா அப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க நான் சொல்லும்போது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேக்ல இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்குன்னா எல்லா திங்ஸும் எல்லாரும் ஒண்ணா தானே வைப்போம். நாங்க எடுத்துட்டு போற பேக் ஒண்ணா இருக்கும். அவங்க எடுத்துட்டு போற பேக் ஒண்ணா இருக்கும். அப்ப அம்மா எங்கள லீவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, அம்மா என்ன பண்ணாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அதான் அவங்க அண்ணிதே ஏதோ வேலை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அவங்களோட பொண்ணு என் கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாரி நாங்க வாங்கியிருக்கோம். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு குஷி பின் ஒரே ஒரு பேர் எடுத்து வந்து அவங்க என்கிட்ட குடுத்துட்டாங்க. ஆனா அவங்க அம்மா அப்படியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நான் திருடிட்டேன்." அப்பலாம் சொல்லிட்டு பேசிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட். நான் மறக்கவே இல்ல. நான் அப்பயும் அம்மா கிட்ட எங்க அம்மா என்னை எப்பவுமே எங்க அம்மா விட்டே குடுக்காது. எங்க அம்மாவுக்கு என்னை பத்தி தெரியுதுல்ல. எங்க அம்மா வந்து சொல்றாங்க, அவங்க அந்த சின்ன ஒரு குஷி பின் பிச்சை காசு. அந்த குஷி பின்னுக்கு எங்க அம்மாவ அவங்க ஓடி வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்ப எங்க சித்தப்பா, சித்தின்னு வச்சுக்கோங்க. எங்க சித்தப்பா வந்து எங்க அம்மாக்கு ஃபேவரிசமா இருக்காங்க. அது சித்தப்பா இல்ல, வேற ஒரு கேரக்டர். அத நான் சொல்ல விரும்புறேன். ஃபேவரிசமா இருக்கிறாங்கன்ன உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, இத எப்படி பிரேக் பண்ணலாம்? இவங்கள எப்படி அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு கிளிப்லாம் திருடிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒர்க் போயிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க பொண்ணு எடுத்து வந்து தருது. அவங்க எங்க வெளில போனாலும் எல்லா ஃபேமிலிக்கும் ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. அந்த மாரி வாங்கி குடுத்துருக்காங்க போல. என்கிட்ட குடுக்குறாங்கன்னு நான் ரொம்ப சின்ன வயசு பிள்ளை. எப்படி சொல்றேன்னா, ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு 4த் அந்த மாரி தான் படிச்சிருப்பேன். 3, 4த் அவ்வளோதான். ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன நடந்தாலும் எனக்கு மெமரிக்கு தெரியும். அப்ப என்னாச்சுன்னா, அப்ப அந்த மாரி பண்ணும்போது வந்து, அந்த குஷி பின்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணது, இப்ப நான் 32 இயர்ஸ் ஓல்டு. இன்னமும் அந்த இஷ்யூனால பேசாத இருக்காங்க எங்க அம்மா கிட்ட. எங்க அம்மா என்னாச்சு அப்படின்னு பாக்குற மாரி. இன்னும் அந்த ஒரு இன்சிடென்ட்னால அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கேத்த மாரி கடவுள் உங்களுக்கு இப்ப குடுத்துட்டாரு. அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. என்னைக்குமே அதனால தான் கடவுள் வந்து எப்பவுமே அதே நான் சொல்றேன் காயத்ரி. இல்ல இவங்க தான் குடுத்தாங்கன்னு. கிடையாது, கிடையாது. நாங்கலாம் அப்படி கிடையாது. நீங்க தான் அப்படி இருப்பீங்க. அப்படின்ற மாரி ஒரு மாரி பேசிட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க. ஆமா. இன்ன வரைக்கும் அந்த இன்சிடென்ட் நான் மறக்க மாட்டேன். ஆனா அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு கடவுள் வந்து என்னதான் சொல்லட்டும். இந்த மாரி போயிடுச்சு. நீ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு வளர்த்த. எங்க அம்மாவ என்ன பேசினாலும், எங்க அம்மா என்ன புரிஞ்சிருக்காங்க. அது போதும் எனக்கு. கண்ட நாய்ங்க புரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எந்த புறம்போக்கு நாய்ங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களையும் நீங்க என்னென்ன திட்டுறீங்கன்னு எல்லாத்தையுமே அவங்க காதுல வாங்கிட்டு, இப்ப கூட அப்படியே முன்னாடி என்ன வாழ்க்கை வந்தாங்களோ, அது இப்ப உங்களுக்கே தெரியும்ல. என்கிட்ட கூட சில விஷயம் சொன்னது இல்ல. இவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கும் பாண்டிங்கே இருக்காதுப்பா. ஆனா எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் ஒரு 100 ரூபா இருந்தாலும் அவங்க போடுறதுதான் எனக்கு. அவங்கள தாண்டி இப்ப என் லைஃப்ல ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அது தாய் மட்டும்தான். அந்த விஷயத்துக்கு இன்னுமே அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்கள வந்து டம்ப் பண்ணலாம் எங்க அம்மாவை அப்படின்னு இன்னுமே இது பண்றாங்க காயத்ரி. இத்தனை வருஷம் ஆயுமே
அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இப்ப மேபி அவங்க பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணா இந்த தாலி எல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்கல்ல, அப்ப எல்லாரையும் கூப்பிடுறது, எங்க அம்மாவை மட்டும் வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிறது, வர வச்சு வேலை செய்யறதுக்கு, சமையல் செய்யற பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் தேய்க்கிறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. பேச மாட்டாங்க உங்ககிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இவங்க தான் ஒரே தங்கச்சி. அப்போ ஒரு தம்பி பொண்ணோ, அண்ணன் பொண்ணோ, இல்ல சித்தப்பா பொண்ணோ யாருதும் போது எங்க அம்மாவும் ஏதோ அது என்னமோ சொல்லுவாங்க, அது கோக்குவாங்கன்னு சொல்லிட்டு. எங்க அம்மாட்ட வாங்குறது காசு இல்ல, கல்யாணத்துக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க போல. அப்ப அது இது பண்ணி கோக்கும்போது எல்லாரும் புதுசுலாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க, இருந்தது கோத்து விடுவாங்க. அப்ப வந்து எங்க அம்மா கூப்பிடவும் இல்லையா, கூப்பிடவும் இல்லையா. எங்க அம்மா சாமதிச்சுன்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்குது. எங்க ஆயா தான், அதான் சொன்னல எங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவுக்கு எங்க ஆயா தான் போயிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அஹ் இதுவும் ஒரு பொண்ணு தானே, நான் என் வயசுல பெத்தது தானே, எதுக்கு கூப்பிட்டு வச்சு இப்படி பண்றீங்க. எங்க அம்மா எங்க பாட்டி வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல லீவுக்கு எங்க பாட்டி ஊருக்கு தான் போவேன். எல்லாரும் வருவாங்க. எங்க பாட்டி ஊர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. எங்க வீட்டுல இருந்து யாரையும் அண்ணனோ தம்பியோ போகவே மாட்டாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு. நான் மட்டும் தான் போவேன். அப்ப எனக்கே தெரியும், எனக்கு ஒரு மாதிரி பார்ஷாலிட்டி பாக்குறது, மத்த இன்னொருத்தவங்க பிள்ளைங்கள பேரப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி பார்ஷாலிட்டி பாக்குறது அப்படி பாப்பாங்க. ஆனா எங்க பாட்டி எல்லாரோட ப்ரியாரிட்டி எனக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு யாரும் கொடுத்தா கூடயும் அதை எடுத்து வந்து மறைச்சி அப்ப பானையில தான் எல்லாம் வைப்பாங்க. பானையில அந்த திங்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்து எனக்கு தான் தருவாங்க. அவங்க ஒரு இன்சிடென்ட் அப்ப எங்க தாத்தா இறந்துட்டாரு. அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது கைத்தறி, அதுல ஒரு காசுன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு 2 காசு எனக்கு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் ஜுவல். அதுக்கு எவ்வளவு தெரியுமா அவங்கள பண்ணாங்க அவங்க. எடுப்பாங்க. அந்த சொந்தக்காரங்களே இப்படிதான். ஏன்னா எத்தனை பேர் வீட்டுல நம்ம எல்லாம் நடந்திருக்கோம் அப்படிங்கறது கிடையாது. இருக்காங்க எல்லா சொந்த பந்தத்தோட நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். நிஜமா அப்படி இருக்கிறவங்களாம் நான் அவங்க கால கழுவி கூட குடிப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சொந்தத்தை இன்னொரு சொந்தத்தை தாங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னா. சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். இவங்க சொல்றது, நான் சொல்றது எல்லாமே நாங்க எங்க லைஃப்ல அடிப்பட்ட விஷயத்த மட்டுமே தான் சொல்றோம். எல்லாரையும் கிடையாது. நானுமே சேம் நீங்க சொன்ன அதே சுச்சுவேஷன் தான் எனக்குமே இருக்கு. நான் என் சொந்தக்காரங்களை சீன் கூட மதிக்க மாட்டேன். ஏன்னா என் லைஃப்ல எல்லாமே அப்படி பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கும் போது ஒரு மாதிரியும், ஆள் இல்லாத போது ஒரு மாதிரியும், அதெல்லாம் நிறைய ட்ரீட் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்லயுமே பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அவங்க வீட்லயுமே எல்லாம் இருக்கு. அவங்க பொம்பளை பிள்ளை செஞ்சா அது நல்ல விஷயம். அது தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு அது நல்ல விஷயம். வெளியே சொன்னா அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே மூடி கமுக்கமா மறைச்சிருவாங்க. இது இன்னொருத்தி ஒரு பொண்ணு செய்யுது அப்படின்னா அதை எப்படா வெளியே கொண்டு வரலாம், அதை எப்படா அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. பர்சனலா என் லைஃப்ல நடந்த எனக்கு விஷயம். இப்போலாம் இவ்வளவு நாள்லயே தாண்டி இந்த செகண்ட் நான் எங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறேன். அவங்கள பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க. எங்கேயோ இருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஏன்னா என் பிரதர் கொஞ்சம் நல்லா பாத்துப்பாங்க அவங்கள. அந்த ஒரு நம்பிக்கையோட நான் இருப்பேன். ஆனா வந்து எனக்கு இப்ப தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த ஏஜ்ல நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி ஒரு இதுவா இருந்துகிட்டு, அவங்க மேரேஜ் பண்ணி என்ன மேனேஜ் பண்றது, என் தம்பி மேனேஜ் பண்றது, எங்க அம்மா எங்க அண்ணனை மேனேஜ் பண்றது. எங்க அப்பாவோட அம்மா செம்ம சப்போர்ட் எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மாவோட அம்மாவும் சப்போர்ட், எங்க அப்பாவோட அம்மாவும் எங்க அம்மாவுக்கு செம்ம சப்போர்ட். எங்க பாட்டினா இல்லைன்னா நான் வளரவே மாட்டேன். அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அவங்க இறக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க இறந்தது எனக்கு சொல்லவே இல்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன் நான். அந்த வார்த்தை தானேப்பா. ஆமா, இங்க இருக்காங்க அவங்க. அவங்க இறந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் போகவும் இல்லை. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மணிக்கு 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஷிஃப்ட்டுக்கு நான் கிளம்புவேன் வேலைக்கு. அப்ப பேசுறாங்க. ஆனா எனக்கு சொல்லவே இல்லைன்றதுன்னா அது எதுக்குன்னா, அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, நான் எடுக்கல. எங்க அம்மா என்னோட பிரதர் கால் பண்ணியிருந்தான். அது ஏன் பண்ணியிருந்தானா, எங்க அம்மா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொண்ணே கிடையாது. எங்க பாட்டிக்கு கிட்டத்தட்ட 6 பொண்ணு பிறந்து பிறந்து இருந்துச்சு. எங்க அப்பா எங்க பெரியப்பா 2 பேர் தான் ஆம்பளை. அவங்களுக்கும் பெரியப்பாவுக்கும் 4 ஆம்பளை பசங்க. என் கூட பிறந்தவங்களும் 2 ஆம்பளை பசங்க. நான் ஒரே ஒரே ஒரு பொண்ணு தான் 6 பேருக்கு நடுவுல. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, எனக்கு எனக்கு அவங்கதான் என் உலகம். இப்பயும் நான் செகண்ட் நினைச்சே பார்க்க மாட்டேன். அவங்க இருக்காங்கன்ற மாதிரியே நான் போயிடுவேன். அப்படி எனக்கு ஒருவேளை ஞாபகம் போகுது, அன்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னு போச்சுன்னா, நான் அது நினைக்கவே மாட்டேன். டைவர்ட் பண்ணுவேன். டக்குன்னு டைவர்ட் பண்ணி அப்பலாம் போயிடுவேன். இப்போ நான் இந்த செகண்டும் அதே மாதிரி தான் டைவர்ட் பண்ணி வெளியில போய்க்கிறேன். பட் ஆனா நான் அவங்க இறந்ததுக்கு போல. எங்க வீட்டுல தான் இருக்குது டெத்து. பட் ஆனா நான் போல, என்ன மறைச்சிட்டாங்க. அது ஏன் மறைச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அது ஏன் மறைச்சாங்கன்னா, நான் அதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா எனக்கு உலகமே அவங்கதான். நான் எங்க அம்மா கிட்ட கூட நான் இருக்க மாட்டேன். எங்க பாட்டிங்க கிட்ட தான் அதிகமா இருந்தது. அவங்கதான் என் உயிருக்கு உலகமே. சொல்லலாம் கவி வந்து இப்போ யாராவது இப்போ ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா தன்னோட பார்ட்னர் வந்து நீ அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிற அப்படின்னா கவிட்ட அந்த சீனே எதிர்பார்க்க முடியாது. என்கிட்ட கவி சொல்ற ஒரே விஷயம், எனக்கு நீ எங்க பாட்டி தான்,
எங்க ஆயா என்ன எப்படிதான் சொல்லுவாங்க, நீ என்னோட பாட்டி தான். எல்லாமே நான் எங்க பாட்டி மாதிரி தான் இருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். சாப்பாடு போடுறது சரி, ஒரு பேசுறது சரி. பாட்டினா கவிக்கு அவ்வளவு நான் இஷ்டம். எங்க பாட்டியை குளிக்கலாம் வைப்பேன். எனக்கு எங்க பாட்டி குளிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆயிடும்ல. எங்க பாட்டி எப்பவுமே கொஞ்சம் லீனா தான் இருப்பாங்க. நான் பாட்டி கையில தான் தூக்கி வச்சுக்குவேன். என்ன கீழே இறக்கி விடு, கீழே ஒரு இறக்கி விடுலாம் கத்துவாங்க. கையில தூக்கி வச்சுக்குவேன். அந்த ஊர்ல வந்து இந்த ட்ரிப்ஸ் போடுறது அதெல்லாம் என்னன்னு தெரியாது. நான் போனா எங்க பாட்டிக்கு எப்பவுமே டைஜஸ்டட் ப்ராப்ளம் தான் வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு போயிட்டு கூட்டு போய் ட்ரிப்ஸ் ஏத்துவேன். ஒரு வாட்டி ஏத்தும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு பல்ஜ் ஆயிட்டே இருக்கு போல. அவங்களுக்கு ஊசிலாம் போட்டு பழக்கமே இல்ல அந்த உடம்புக்கு. நான் தான் கூட்டி போய் வாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும். டயர்ட் ஆக மாட்டீங்கன்னா சொல்லி போட்டேன். பல்ஜ் ஆயிடுச்சு. ரொம்ப பல்ஜ் ஆயிடுச்சு. அப்ப எனக்குமே ரொம்ப அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் இது பல்ஜ் ஆகுது பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. கை எதனா மீன்ஸ்லாம் சொல்லுமா அப்படின்னாங்க. அவங்க அப்பலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரே நாள் தான் உடம்பு சரியில்ல. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. கால்ல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி கால வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப துடிச்சாங்கன்னு சொல்லி லாஸ்ட் டைம் பாட்டி சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆயா ரொம்ப துடிச்சிச்சுப்பா. ஆனா என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எந்த இடத்துல இருந்தோ எங்க ஃபேமிலி சைடுல எனக்கு பாசமே கிடைச்சதே கிடையாது. அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். சில பேர்லாம் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு தோணும், ஓகே அப்படின்ட்டு நான் போயிடுவேன். ஏன்னா எங்க அம்மா வந்து எங்களால வளர்க்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களே வளர்ந்த சுச்சுவேஷன் வந்த உடனே ஆம், எப்படி சொல்றது, எதுவுமே சரியில்லை. எங்க வீட்லயுமே எதுவுமே சரியில்லை. எப்ப இவங்களை வெளில இருந்து அனுப்பலாம், எப்ப இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆஹ் இப்பயும் நான் வந்து எனக்கு ஏதோ நாய் இறந்தேன் அப்படின்னாலுமே நான் காய்டு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, சிலது சிலது வந்து நம்ம எப்படி கடவுளும் ஒருத்தர் நம்பலாம், அந்த மாதிரி இந்த ஒரு விஷயமும் இருக்குதுன்னு நம்ம நம்பிதான் ஆகும். அப்ப வந்து நாங்க ஒரு சின்ன சின்ன கதை படிப்போம். நாங்களே புராண கதை தான் கேட்போம். அப்ப கேட்கும்போது நாங்க சில ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டு காகத்துக்குலாம் வந்து இறந்தவங்க எல்லாம் தவிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க போட்டோ முன்னாடி தண்ணி வைக்கிறது, காக்காக்கு தண்ணி வைக்கிறதுலாம் தான் அவங்க போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்ப்போம். அப்ப நான் சொல்லுவேன், எனக்காக நீ செய்யறதுக்கு நீ தான் இருக்கிற. இத ஒரு லைஃப்ல இருந்தவங்க கிட்ட நான் சொல்லி சொல்லி இது பண்ணிட்டேன். அது ஒரே சைடு எப்படி சொல்லிட்டே இருக்குது, ஒரு கையை வச்சு தட்டிட்டே தான் ஓசை வரும், 2 கையை வச்சு தட்டினா ஓசை வரும். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது என்னன்னா, எனக்காக ஒருவேளை காயம் செய்வோம் அப்படின்ட்டு நான் எப்ப சொன்னாலும் இப்பவும் வந்து அதான் சொல்லல, காயம் என்ன வாட்ச் கேட்டே இருக்கும், வாங்காது. இப்ப எனக்கு அது வந்து நான் போடுற ட்ரெஸ் என்ன கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப குடுக்குற ட்ரெஸ்ல இருந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பாத்துட்டாலும் பரவாயில்லன்ட்டு எனக்கு ஒரு பேண்ட் எடுத்தாலுமே ஒரு 1500 1200 அந்த மாதிரி தான். ஒரு ஷர்ட் எடுத்தாலுமே நல்லா 800 900 அந்த மாதிரி. அதுவே நல்ல ட்ரெஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் 5000 ஷர்ட் எடுப்பேன் 10,000 ஷர்ட், அது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு இவங்க வாங்கி தராங்களே இதுவே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஷோரூம் கூட்டு போய் தான் என்ன எப்பவுமே எடுத்து தராங்க அப்படின்றது எனக்கு. நானும் வாங்கியிருக்கேன், பட் ஆனா நான் வாங்கியிருக்கேன், எனக்கு யாரும் வாங்கி கொடுத்தது. நான் போனாலே நான் ஒரே ஒன்று எடுக்கணும்னு போவேன், ஆனா எல்லாம் வாங்கி தருவான். என்கிட்ட ஆல்ரெடி வாட்ச் தான் இருக்கு, ஆனா இவளுக்கு வாட்ச் வாங்கிக்க மாட்டான், எனக்கு தான் வாங்கி கொடுத்தான் ரீசெண்ட் டைம். எனக்கு அதுமே அந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப யதார்த்தமா போய் எடுத்தது தான் அந்த வாட்ச். அவசர அவசரமா போய் வாங்கின வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த வாட்ச் நான் சொல்லுவேன், அம்மா நான் செத்தா எனக்கு இந்த வாட்ச் வச்சுதான் நீ படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்பப்ப. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து எவ்வளவு இந்த சமுதாயத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்துல இருந்து எவ்வளவு கேள்விலாம் வாங்கியிருக்கான்னு ஒரு பீரியட்லாம் எனக்கே தெரியும். நான் போறோம், நான் போய் கேட்பேன், திட்டுவேன், எங்க அம்மா வந்து சொல்றீங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்றேன், ஒரு லைஃபே எங்க அம்மா வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க இன்னமும். அவங்களுக்குலாம் எப்படி சொல்றது, இப்பயும் எங்க அவங்க கிட்ட பாண்டிங்கல இந்த ஐ லவ் யூ அம்மா சொல்றது, நாங்க ஹக் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது இன்னும் கேட்டீங்கன்னா காயத்ரி, அந்த ரீசன்ட் டைம்ல தான் எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எனக்கு சாப்பிடவே மாட்டேன். அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வெளில வந்தோடனே அதுக்கு மறுநாளே போயிட்டாங்க காயத்ரி. அப்ப வந்து நான் சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா எனக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம தான் ஆதாரம் தான் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்னா எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அப்பதான். அதுக்கப்புறமே எனக்கு எனக்கு நனவு தெரிஞ்சது எங்க அம்மா எனக்கு ஊட்டுறதுலாம் இல்லப்பா, எங்க பாட்டி தான் ஊட்டியிருக்காங்க. அம்மா எனக்கு ஊட்டின மாதிரி எந்த ஞாபகம் இல்லை. இப்ப ரீசெண்ட் டைம்ல எங்க அம்மா ஒரு ஒரு வாட்டி ஊட்டினாங்க, ஒரே ஒரு வாட்டி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம. அதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா பாசமா எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணதோ அப்படின்னு தோணுச்சு. அவங்க என் கூட கனெக்ட் ஆகணும்னு ரொம்ப நினைப்பாங்க, நான் கனெக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் எது கனெக்ட் பண்ணாலும் அது ஒரு மாதிரி ஆயிடும்.
அதனால நான் அதிகமா அவங்க கிட்ட இந்த நெருக்கம் வந்து பாசம் அதெல்லாம் காட்டிக்க மாட்டேன். ஆனா எனக்கு அவங்க பிடிக்கும். அவங்க மேல ஒரு மரியாதை அவ்வளவுதான். ஆனா எனக்கு அம்மா பெருசா, காய்வு பெருசா அப்படின்னு கேட்டா, நான் காய்வு தான் சொல்வேன். ஏன்னா என்னோட எங்க அம்மா மேல அதிகமா ஒரு அக்கறை வச்சிருந்தது காய் தான். ரீசெண்ட் டைம்ல அவர் கணக்குல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னடா இவங்க பேசிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இங்க இருந்து நம்ம இங்க இருந்து பூந்தமல்லிக்கு போறதுக்கு எப்படி இருந்தாலும் 12 கிலோமீட்டர். சோ அங்க போயிட்டு அங்க எதுனா சாப்பிட்டுட்டு ஒரு மைண்ட் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா நாங்க ரவுண்ட்ஸ் தான் போவோம். சோ அங்க போயிட்டு தோசை சாப்பிட்டு தோசை இங்க போன் எடுத்தாங்கன்னா இதை கேளுங்க அவ்வளவு தூரம் போயிட்டு தோசை சொல்லி தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து போகும்போது ட்ரெஸ் மாத்திட்டு வருவா, அங்க இருந்து வரும்போது இங்க வந்து ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிருவா, ஆனா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்ட் டைம் தான் சொல்லிட்டு இருந்தா அம்மா வரவைங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்போ சில சிம்டம்ஸ் அதான் ஏஜ் ஆகுறதுல 55 இயர்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கையும் பேசவே மாட்டேன். நானே இப்படிலாம் பேசுவேனான்னு எனக்கே தெரியாது. இப்படிலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லி இந்த எமோஷனலா இது பண்றது கனெக்ட் பண்றது எனக்கு வராது. ஆனா இன்னைக்கு நினைச்சா எங்க அம்மாலாம் ஒரு எப்படி சொல்றது வெற்றி, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அயன் உமன் எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்மலாம் ஆபீஸ் ஒர்க் போறோம் இல்ல ஏதோ ஒண்ணு போறோம் உடம்புனா லீவ் போட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமைனா லீவ் வரும். ஆனா எங்க அம்மா இருக்காங்கல்ல டெய்லியும் வேலைக்கு போவாங்க. டெய்லியும் மழை பெஞ்சா அந்த ஒரு மாதிரி கோணி கோணி பையனா இருக்குல்ல காயத்ரி, அதுலயே ஒரு மாதிரி தொப்பி மாதிரி செஞ்சு போட்டு போயிடுவாங்க. பின்னாடி நானையாவது கட்டிப்பாங்க. அந்த களை பறிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க. அது மழை நல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த கதிரை இருப்பாங்கல்ல, இந்த கதிரை இருக்கும்போது அதுல இருக்கிற கதிரோட நெத்தில அந்த அம்மா போயிட்டு அங்க இருக்க வரைக்கும் அந்த எஃபெக்ட் போயிட்டு இருக்கும் காயத்ரி. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி இந்த நெடி ஏறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் நெல்லு. அது நெடி ஏறி ஏறி எங்க அம்மா இரும்பவும் முடியாது இது பண்ண முடியாது வாமிட் எடுத்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. வாமிட் எடுத்துட்டு காலையில திருப்பி எழுந்து 2 பக்கமும் சாணி தெளிச்சு பெருக்கி அந்த மாதிரி இருக்கும். ஆனா எனக்கெல்லாம் ரொம்ப கிரேட். எங்க அம்மா என்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க. எங்க அம்மாவை எல்லாரும் திட்டுவாங்க, உங்க பொண்ணை நல்லா தூங்க வச்சு வளர்க்க வைக்கிறேன், சாப்பாடு செய்வேன். வில்லேஜ் எல்லாம் வந்து சின்ன வயசுல போய் சாப்பாடு செஞ்சிருவாங்க, எனக்கு தெரியுமா உனக்கு? சின்ன வயசுலயே சாப்பாடு செய்யணும், பெருக்கணும், எல்லா வேலையும். ஆனா நான் எனக்கு நனவு தெரிஞ்சுமே எங்க அம்மா என்ன வேலை வாங்க சாப்பாடுலாம் கூட சாப்பாடு போட்டு கையில எடுத்து வந்து கொடுக்கும். இப்பயுமே ரீசெண்ட் டைம்லாம் சத்தியமா சொல்றேன், என்னை விட்டு சில பேர் போனாங்கன்னா நான் அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன். எப்படி அவங்க கூட்டு வரணும், எப்படி பேசணும் அவங்க கிட்ட அப்படிலாம். எங்க அம்மா எனக்காக சாப்பிடாது, நான் சாப்பிடலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், போன் பேசிட்டே இருந்தா ரொம்ப நேரமா போயிட்டு இவளை பத்தி யார்கிட்ட ஏதாச்சும் இவளை பத்தி எனக்கு பேசிட்டே இருந்தாதான் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசினா செய்யேன், ஒரு வில்லேஜ்ல 12 o'clock 11 o'clock போய் பேசினா என்னோட பிரதர்ஸே போயிட்டு வரும்போது குறைச்சின்னு போவாங்க, என்ன உன் பொண்ணு அப்படி பண்ணி அப்படிலாம் கேட்டு போவாங்க. ஆனா அம்மா வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல வந்து காவல் உட்காந்துட்டு இருப்பாங்க நாய்களை வச்சுட்டு, கொஞ்சம் வெளியில போனாதான் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி சொல்றதுன்னா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பலன் அவ்வளவுதான். அது எனக்கு நிரந்தரமா இருக்கணும்னு ஆசை, அது எப்படி இருக்குமோ தெரியல. நான் வாழணும்னு ஆசை. ஐ மீன் நிரந்தரமா இருந்தா நீ என்னை விட்டு போயிடுவ அதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஆயிடுமா அப்படின்னு. நீ இவ்வளவு டல் ஆயிட்ட என் சொல்லம் என் வயிறு. ஆனா எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு சொல்லுவாங்களே, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லது தான் இது. உண்மையாலுமே சொல்றேன், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உண்மையாலுமே வந்து இவ எனக்கு பொண்ணா வந்து பிறந்தது அப்படிதான் நான் யோசிப்பேன். நான் இதெல்லாம் அவட்ட சொன்னதே இல்லை, நான் அதை யோசிப்பேன். மேபி நான் இதே மாதிரியே பொண்ணா இருந்தேன், அந்த ஜென்மமும் எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் இந்த பிள்ளை எனக்கு பொண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணுவேன். ஏன்னா இவளுக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ அது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அது நடக்குமா இருக்குமான்னு தெரியல. நான் அப்படி நினைப்பேன், அடிக்கடி நினைப்பேன் இந்த பொண்ணை பார்த்து. அது இவளுக்கே தெரியுமா தெரியாதான் தெரியல, நினைச்சிருக்கேன் நிறைய. அது ஏன் அப்படி நினைப்பேனா, இவளோட லைஃப்ல நடந்தது எனக்கு தெரியும். அதனால இவ ரொம்ப எல்லாமே வந்து இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பாண்டிங் ஒண்ணு நல்லா இருக்கும். டாட்டர் மதர் பாண்டிங் அது வந்து இவளுக்கு இப்படியும் கிடைக்கல இப்படியும் கிடைக்கல. அதனால நான் வந்து இவளுக்கு இருந்த இடத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பாக்கலாம் இவளும் என்ன பாவம் பண்ணாலும் தெரியல. சின்ன வயசுலயே வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். கடவுளுக்கு கண்களே இல்லை. அப்பயுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதையும் பண்றாரு கடவுள்னு சொல்லிட்டு நாங்க யதார்த்தமா வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கை. நானுமே எதுனா எனக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா நான் இவகிட்ட ஷேர் பண்ணா ஒரே விஷயம் தான் சொல்லுவான்,
எனக்கு இது கூட சாமி இதுலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அது கஷ்டப்படும். ஆனா அப்படி சொல்லும், பாசிட்டிவாவே சொல்லும். சரி guys, ஓகே. நம்ம வந்து இதுக்கு மேல பிளேடு போட விரும்பல. நான் ரொம்ப பிளேடு போட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிகே மெமரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கு சின்ன சித்து நூறு தாரம் பறைய வர எழுதிட்டு இருக்கோம் மாத்தி மாத்தி. பாக்குறவங்களும் என்னடா சீன் கிரியேட் பண்றீங்களான்னு கேட்டுருவோம். சரி விடு. இவரு யாரோ அது சொல்லுவாங்க, கான்ட்ரவைசி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருவீங்க. சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ. நான் இவட்ட லவ் யூலாம் அதிகமா எதிர்பார்க்க மாட்டேன், மிஸ் யூ தான் அதிகமா எதிர்பார்ப்பேன். அது ரொம்ப Miss you. ரேரா. ஏய் அது ரொம்ப ரேரா சொல்லுவாங்க மேடம். பாக்கலாம், எனக்குமே இவகிட்ட சில பிடிக்காத விஷயம் இருக்குது, என்கிட்டயுமே அவளுக்கு சில பிடிக்காத விஷயம்லாம் இருக்கும். அவ வந்து மாத்திக்கிட்டு அவ அக்செப்ட் பண்ணிட்டு என் கூட இருக்கிறான். ஆனா வந்து நான் அக்செப்ட் பண்ணாம அப்பப்ப திட்டிக்கிட்டே எனக்கு சில விஷயம் பிடிக்காதெல்லாம் பண்ணிட்டா திட்டிக்கிட்டே இருப்பேன். அவளுக்கு இப்ப யார் சாமியும் என்ன திட்டிகிட்டே இருக்கேன், ஏன் இப்ப என்ன திட்டிகிட்டே இருக்கேன், அம்பா என்ன திட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும். அந்த மாதிரி கேட்கறதே எனக்கு அந்த வந்து டென்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனா வந்து எனக்கு ஒரு இது இருக்கு, நம்பிக்கை. சில நம்பிக்கை எல்லாம் வந்து வாழ்க்கையில வாழ்ந்துதான் காட்ட முடியும். என்ன கையோ? எல்லாம் நல்லதே நடக்கும். கண்டிப்பா நம்புவோம். நான் இதெல்லாம் யார்கிட்டயும் மனசு விட்டு இது வரைக்கும் பேசினதே இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி நடந்துச்சு இருந்தது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அது எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா காயத்ரி, எனக்கு மைண்ட்லயே உட்காந்துருச்சு. எனக்கு வந்து மைண்ட்லயே அந்த விஷயம்லாம் உட்காந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தோணும் எனக்கு. ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் நான் தொலைஞ்சு போயிட்டது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, மைண்ட் வரைக்கும் போயிட்டு டெய்லியும் தொலைஞ்சு போற மாதிரியே ஆயிடும். ஸ்கூல் போவேன், ஸ்கூல் போயிட்டு வந்து படுத்தனா அப்படியே படுத்துருவேன். 4 o'clock படுத்தனா அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்படியே கனவு ஒரு மாதிரி போயிடுவேன். ரொம்ப வந்து மென்டல், அதான் இவன் சொல்றது, ரொம்ப மென்டல் கிளாஸ் பண்றோம் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் ஆயிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டது அதிகம் வாழ்க்கைக்கு. சரி விடுங்க, இப்ப நல்லா இருக்கும்ல, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு போயிட்டு என்னப்பா. ஓகே, நாங்க வந்து நல்லா ஜாலியா பேசலாம், அப்படின்னா வந்தோம். ஹாப்பினஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தோம். ஆனா இது இப்படி போய் முடியும் அப்படின்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கவி இவ்வளவு விஷயம் பேசுவாங்க அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே, எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே guys, thank you so much. சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்க எல்லாம் என்னோட ஃபேமிலிஸ். அதுதான் நான் சொல்றேன் எப்பவுமே. நீங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி அந்த தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. அதுதான் நான் சொல்ல வந்துட்டேன். சில பேர்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசுவாங்க, சுகர் இருக்கு உங்களுக்கு இது பண்ணுங்க. சில பேர் வந்து எப்ப செத்துருவீங்க, நீங்க வண்டி ஓட்டும்போது செத்துருவீங்க இப்பெல்லாம் சொல்றாங்க. இப்படி கேக்குற ஆட்கள் இருக்காங்க, இந்த மாதிரி கேக்குற ஆட்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே ஆனா எனக்கு நான் வந்து இப்படி சொல்றாங்கல்ல, நீ செத்துருவ, வண்டியில போகும்போது நீ ஆக்சிடென்ட் ஆயிடுவ, இவளுக்கு வலிப்பு வந்துடும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பழகும் வேர்ட்ஸ். அதனால எனக்கு பெருசாவே தெரியல. எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, கவி உங்க உடம்பு சீக்கிரம் சரியாயிடும், புதுசா கிடைக்கிற சொந்தம். ஏன்னா நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து நெகட்டிவ் ஆளுங்க கூட தான் இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு ஆளுங்க கூட வராது. இவங்க புதுசா அந்த கமெண்ட் பண்றீங்களா, நான் அதுக்குதான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பேன். சோ அதனால எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் உங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கு எல்லாம் பத்தாது. லைஃப் லாங் அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு எல்லாம். சோ ரொம்ப 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 நன்றி. அழுதோம் அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. அது தன்னையும் மறந்து வெளியில வந்துருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அது ஒண்ணு மட்டும்தான். நம்ம ஆளுங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீ அவ்வளவு சொல்ல வேண்டியது. ஓகே गाइस, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ எல்லாம் போடலாம் அப்படின்னு வந்து எங்க கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நாங்க அதை பண்ணிடுறோம். ஓகே.